அன்பின் ஆரம்பம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி. திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும் நிகழ்வுக்குள் என்று செல்ல காத்திருக்கின்றோம். இன்றைய கவிதையும் கானத்தை எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்காக எழுதி வழங்கியவர் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் திருமதி சுபாசினி சிவகுமார் அவர்கள். அருமையான கவி வரிகளும் அதற்கேற்ற கானங்களையும் தெரிவு செய்து இன்று வழங்கிய சுபாசினி சிவகுமார் அவர்களுக்கு திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து எஸ்ஆர்எஸ் உறவுகள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவருடைய கவிதைக்குள் நுழையும் முன்னர் அழகான ஒரு கானத்தோடு இணைந்து விட்டு இன்றைய கவிதையின் கானத்தை சிறப்பிக்க நான் காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கவிதையும் கானத்தில் இன்று
சுபாசினி சிவகுமார் அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் அருமையான கவிதைகள் வர காத்திருக்கின்றது. அவருடைய கவிதையின் ஒரு அழகான தலைப்பு, இப்படிக்கு உன் இதயம். என்னதான் இந்த இதயத்தை பற்றி கூற வருகின்றார்? உன்னை பார்த்தவுடன் துடிக்கின்றதா என் இதயம் ஒரு நொடி என்று கூற வருகின்றாரா, அல்லது உன் இதயத்தை காண ஏங்கித் தவிக்கின்றேன் என்று கூற வருகின்றாரா? பார்ப்போம் என்னதான் கவிதை கூறுகின்றார் என்று. இப்படிக்கு உன் இதயம். பெண்ணே, நீ வானில் இருந்து வந்த தேவதையோ, நீ என நான் வியந்த வேளையில் அழகிய ஒரு கவி எழுதுகின்றான். எழுதி தந்தேன் சிறு புன்னகையோடு. பெண்ணே, நீ வானில் இருந்து வந்த தேவதையோ, நீ என நான் வியந்த வேளையில் அழகிய ஒரு கவி எழுதுகின்றாள். எழுதி தந்தேன் சிறு புன்னகையோடு. வாடும் மலரும் தேயும் நிலவும் கவிதையாயிருக்கும் போது என் இதயம் கவர்ந்த என்னவளின் இதயமும் எனக்கு கவிதைதான். ஆகா, வாடும் மலரும் தேயும் நிலவும் கவிதையாயிருக்கும் போது என் இதயம் கவர்ந்த என்னவளின் இதயமும் எனக்கு கவிதைதான். யாருமில்லா தனி அரங்கில் ஒரு குரல் போலவே நீ எனக்குள்ளே எங்கோ இருந்து நீ என்னை இசைக்கின்றாய். இப்படிக்கு உன் இதயம் என்றேன் சிறு புன்னகையுடன். யாருமில்லா தனியரங்கில் ஒரு குரல் போலே நீ எனக்குள்ளே எங்கிருந்தோ நீ என்னை இசைக்கின்றாய். இப்படிக்கு உன் இதயம் என்றேன் சிறு புன்னகையுடன். ஆகா, எங்கிருந்தோ அவள் தன்னை இசைக்கின்றாள் என்று அந்த இதயத்தை அழகாக வர்ணித்து இருக்கின்றார். அதற்கு அவர் தெரிவு செய்த பாடல், யாருமில்லா தனியரங்கில் ஒரு குரல் போலவே நீ எனக்குள்ளே. இதயம். என்ன சொல்வேன் இதயத்திடம்?
செவிக்கு இதமான ஒரு பாடல் உங்கள் மனங்களை எல்லாம் வருடிச் சென்றது. SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானத்தின் நிகழ்வினூடாக இன்று SRS தமிழ் வானொலியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டு இருப்பவர் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் திருமதி சுபாசினி சிவகுமார் அவர்கள். அவருடைய அடுத்த கவிதையின் தலைப்பு அந்தி மாலை. வானத்தின் கதவுகள் எல்லாம் மெல்ல மெல்ல மூட அழகிய மஞ்சள் நிற வெளிச்சத்தை கதிரவன் அள்ளி பரப்ப. வானத்தின் கதவுகள் எல்லாம் மெல்ல மெல்ல மூட அழகிய மஞ்சள் நிற வெளிச்சத்தை கதிரவன் அள்ளி பரப்ப. கோவில் மணி ஓசையும் நம் காதுகளில் கேட்க இதமான தென்றல் காற்றும் வீசத் தொடங்க. கோவில் மணி ஓசையும் நம் காதுகளில் கேட்க இதமான தென்றல் காற்றும் வீசத் தொடங்க. பறவைகளின் சத்தங்களும் ரீங்காரம் பாட பூக்களின் வாசனைகளும் வீச. பறவைகளின் சத்தங்களும் ரீங்காரம் பாட பூக்களின் வாசனைகளும் வீச. இனிமையான அழகிய பொழுதே இந்த அந்தி மாலை பொழுது. இனிமையான அழகிய பொழுதே இந்த அந்தி மாலை பொழுது. எத்தனை மாலை வந்தாலும் எங்கே அந்த நான் ரசித்த அந்த அந்தி மாலை. எத்தனை மாலை வந்தாலும் எங்கே அந்த நான் ரசித்த அந்த அந்தி மாலை. ஆகா, சுபாசினி சிவகுமார் அவர்கள் ரசித்த ஒரு அந்தி மாலை பொழுதும் இருக்கின்றது. என்னென்ன நினைவுகள் அவர் மனதில் ஓடுகின்றதோ அந்த அந்தி மாலை பொழுதை எண்ணும் வேளைகளில். இதற்காக இவர் தெரிவு செய்த பாடல் அந்தி மாலை கோவில் வந்தேன், அந்த வேளை உன்னை கண்டேன். ஆகா, யாரை கண்டார் இவர்? SRS தமிழ் வானொலியில் நாங்களும் தேடி செல்வோமா சுபாசினி சிவகுமாரோடு இணைந்து. அந்தி மாலை கோயில் வந்தேன், அந்த வேளை உன்னை கண்டேன், நாளையும் வருவேன் உன்னை காண பொன் பூக்கள் கொண்டு. அந்தி மாலை கோயில் வந்தேன், அந்த வேளை உன்னை கண்டேன்.
அந்தி மாலை கோயில் வந்தேன் அந்த வேளை உன்னை கண்டேன் அந்தி மாலை கோயில் வந்தேன் அந்த வேளை உன்னை கண்டேன் நாளையும் வருவேன் உன்னை காண பொன் பூக்கள் கொண்டு அந்தி மாலை கோயில் வந்தேன் அந்த வேளை உன்னை கண்டேன். ஆகா, எஸ் ஜானகி அம்மாவின் குரலில் அந்த அழகான ஒரு பாடல். இப்பொழுது சுபாசினி சிவகுமார் அவர்களின் அந்தி மாலை பொழுதுக்கு இழுத்து சென்றிருக்கும் அவர் மனதை என்று நினைக்கின்றேன். நேயர்களும் உங்களுடைய அந்தி மாலை பொழுதினை சற்று எண்ணித்தான் பார்த்திருப்பீர்களோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. நீங்கள் அனைவரும் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பது இது உங்கள் அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். அடுத்ததாக வரும் ஒரு கவிதையின் தலைப்பு அழகு சிலை. இதற்கு இவர் தரும் கவிதை: சிலை அழகின் கலைமகளே, உன்னை பார்த்து பிரம்மனும் தற்பெருமை கொண்டானோ. சிலை அழகின் கலைமகளே, உன்னை பார்த்து பிரம்மனும் தற்பெருமை கொண்டானோ. சிலையென வடிக்கத்தான் நினைத்தான், சிந்தையில் உதிர்ந்ததால் உயிர் தந்த பூமியில் படைத்தானோ. சிலையென வடிக்கத்தான் நினைத்தான், சிந்தையில் உதிர்ந்ததால் உயிர் தந்து பூமியில் படைத்தானோ. உயிர் கொண்ட ரோஜாவே, உனையன்றி வேறொன்றும் அழகாக தோன்றவில்லை இப்பூமியிலே. உயிர் கொண்ட ரோஜாவே, உனையன்றி வேறொன்றும் அழகாக தோன்றவில்லை இப்பூமியிலே. என் காதல் மலையே, ஆகாயத்து நிலவே, நீயே என் வாழ்வின் அழகே. என் காதல் மலையே, ஆகாயத்து நிலவே, நீயே என் வாழ்வின் அழகே என்று அந்த அழகு சிலையை வர்ணித்து இருக்கின்றார். இதற்கு இவர் தெரிவு செய்த பாடல் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களின் குரலில் அமுதமழை பொழியும் முழு நிலவிலே. அருமையான ஒரு பாடல். அமுதமழை பொழியும் முழு நிலவிலே, அமுதமழை பொழியும் முழு நிலவிலே, ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. அடடா, ஓ தேவனையும் மயக்கிடும், எந்த ஐந்தறிவு ஜீவன்களும் ரசித்திடும். அமுதமழை பொழியும் முழு நிலவிலே, ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. போட்ட புது சேலை உடுத்தி ஒரு பூஞ்சோலையே நடந்து அசைந்து, எந்த உயிரோடு உறவாடும் தென்றலே,
உந்தன் கரும்பூவின் இதழ் மோதி சென்றதே. விழித்தபடி பார்த்ததிந்த கனவு, நான் விழித்தபடி பார்த்ததிந்த கனவு என்ன விந்தை என்று புரியவில்லை எனக்கு. அமுத மழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. மேனகையின் மறுவடிவம் எடுத்து மணிமேகலையின் சிறு இடையில் கொடுத்து, மேகம் என கரும் கூந்தல் முடித்து, இந்த பூமி மகள் நோகாமல் நடந்து, ஒரு மலர் தேரை வடமின்றி வந்ததோ, ஒரு மலர் தேரை வடமின்றி வந்ததோ, எந்தன் விழி என்ன வெறும் பாக்கியம் செய்ததோ. அமுத மழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. அடடா ஓர் தேவனையும் மயக்கிடும் எந்த ஐந்தறிவு ஜீவன்களும் ரசித்திடும். அமுத மழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே. அருமையான ஒரு பாடலை பாடி வழங்கிய திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானத்தினை என்று சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்றார் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் திருமதி சுபாசினி சிவகுமார் அவர்கள். அவருடைய இறுதி கவிதையின் தலைப்பு ஊதாப்பூ. ஊதாப்பூவே ஊதாப்பூவே உன் மடியினில் நானும் அமர்ந்திட உரிமை எனக்கு தருவாயா? ஊதாப்பூவே ஊதாப்பூவே உன் மடியினில் நானும் அமர்ந்திட உரிமை எனக்கு தருவாயா? நான் விரும்பும் வர்ணங்களில் நீதான் எனக்கு பிடித்த வர்ணமடி. நான் விரும்பும் வர்ணங்களில் நீதான் எனக்கு பிடித்த வர்ணமடி. மார்கழி மாத மயக்கும் பனியில் மலரும் மார்கழி பூவே. மார்கழி மாத மயக்கும் பனியில் மலரும் மார்கழி பூவே. உன் அழகிற்கு அந்த பிரம்மன்தான் காரணமோ, அல்லது நான் உன்மேல் கொண்ட காதல்தான் காரணமோ? உன் அழகிற்கு அந்த பிரம்மன்தான் காரணமோ, அல்லது நான் உன்மேல் கொண்ட காதல்தான் காரணமோ? அருமையான அந்த ஊதா பூவே என்ற அழகான அந்த நிறத்துக்கு தன் கவியை வடித்திருக்கின்றார் சுபாசினி சிவகுமார் அவர்கள். இவருக்கு மிகவும் பிடித்த ஒரு வர்ணங்களில் ஒன்று என்று நினைக்கின்றேன் இந்த ஊதா. அவர் இதயங்களை அள்ளி அள்ளி போடும்போது கூட அந்த ஊதா வர்ண நிறத்தில் தான் இந்த தன்னுடைய இதயங்களை அள்ளி வழங்குவார் எல்லோருக்கும். ஆமாம், இந்த பாடலுக்கு அவர் தெரிவு செய்த பாடல் அவருக்கு பிடித்தமான கதாநாயகனின் திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல். ஊதா 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 பூவே என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலோடு நாங்களும் இணைந்திருப்போம் SRS தமிழ் வானொலியினூடாக.
ஊதா 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 பூ ஊதும் பண்டு ஊதா பூ ஊதா 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 பூ ஊத காற்று மோதா பூ நான் பார்த்த ஊதா பூவே நலந்தானா ஊதா பூவே தேன் பார்த்த ஊதா பூவே சுகந்தானா ஊதா பூவே ஊதா 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 பூ இன்றும் என்றும் முதிரா பூ ஊதா 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 பூ ஊதும் வண்டு ஊதா பூ ஊதா 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 பூ ஊதக் காற்று ஊதா பூ நீ பார்த்தால் ஊதா பூவே நலமாகும் ஊதா பூவே உள் சேர்த்தால் ஊதா பூவே சுகம் காணும் ஊதா பூவே ஊதா 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 பூ உன்னை நீ வாழா பூ ஊதா 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 பூ ஊதும் வண்டு ஊதா பூ ஊதா ஊதா பூவே ஊதா 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 பூவே ஓர் உயிர் தீட்டி வைத்தேன் நான் உனக்காக என்று என் உயிர் கூட இல்லை இனி எனக்காக என்று ஓர் நெடுஞ்சாலை தன்னை நான் கடந்தேனே அன்று என்னை நிலம் கேட்டதம்மா உன் நிழல் என்று என்று உன்னில் நான் ஒரு பாதை என தெரியாதோ அன்பே நீ அதை சொல்லுவதேன் புரியாதோ ஊதா 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 பூ உன் பேர் தவிர ஊதா பூ ஊதா 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 பூ ஊதும் வண்டு ஊதா பூ கூந்தல் மீது என் மனப்பூவை வைத்தேன் ஓர் உயிர் நூலை கொண்டு இரு உடல் சேர தைத்தேன் உன் விழி பார்வையன்று என்னை விலை பேச கண்டேன் நீ என்னை வாங்கும் முன்பு நான் உன்னை வாங்கிக் கொண்டேன் எங்கள் காதலி சொல்லுவதே இனியானை என்றும் தாவணி வென்றிடும் ஒவ்வொரு ஆணை ஊதா 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 பூ நீதான் நீதான் வாடா பூ ஊதா 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 பூ ஊதும் வண்டு ஊதா பூ ஊதா 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 பூ ஊதக் காற்று ஊதா பூ நான் பார்த்த ஊதா பூவே நலம்தானா ஊதா பூவே தேன் பார்த்த ஊதா பூவே சுகந்தானா ஊதா பூவே ஊதா 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 பூ இன்றும் என்றும் முதிரா பூ ஊதா 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 பூ இதுவரை நேரமும் நீங்கள் அனைவரும் கேட்டு ரசித்து மகிழ்ந்தது SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும் நிகழ்வு. இன்றைய கவிதையும் கானத்தில் தன்னுடைய கவி வரிகளால் எங்கள் அனைவரையும் மகிழ்வித்து அழகான பாடல்களையும் அள்ளி வழங்கியவர் திருமதி சுபாசினி சிவகுமார் அவர்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து. அவருடைய ஆக்கங்கள் என்றென்றும் SRS தமிழ் வானொலியோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சிறப்பாக அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து SRS உறவுகள் சார்பாகவும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த கவிதையும் கானத்தை
தொகுத்து வழங்கும் பாக்கியத்தை எனக்கு வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நல்லதொரு நிகழ்வினூடாக சந்திக்கும் வரை என் மனதை தொட்ட ஒரு பாடல் சுபாசினியின் மனதையும் தொட்டிருக்கும் உங்கள் அனைவரையும் தொடுகின்ற ஒரு பாடலோடு நானும் விடைபெற்று செல்கின்றேன். இது உங்கள் அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும் நிறைவுக்கு வருகின்றது. உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். நன்றி, வணக்கம் உறவுகளே. காதலில் நிறமுண்டு சகியே ஸ்நேகிதியே என் அன்பே அன்பே உனக்கும் நிறமுண்டு. சம்மதம் தருமே பச்சை நிறமே பச்சை நிறமே இலையின் நிறமை பச்சை நிறமே உங்கள் நரம்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே எனக்கு சம்மதம் தருமே எனக்கு சம்மதம் தருமே. பூமி தொடா பிள்ளையின் பாதம் எல்லா சிவப்பும் உந்தன் கோபம் எல்லா சிவப்பும் உந்தன் கோபம் அந்திவானம் அரைக்கும் மஞ்சள் அக்னி கொழுந்தில் பூத்த மஞ்சள் தங்கத்தோடு ஜனித்த மஞ்சள் கொன்றை பூவில் குளித்த மஞ்சள் 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 மாலை நிலவின் மரகத மஞ்சள் எல்லாம் தங்கும் உந்தன் நெஞ்சில் சகியே முகிலில்லாதவனின் வண்ணம் மயிலும் கழுத்தில் வாழும் வண்ணம் குவளை பூவில் குழைத்த வண்ணம் ஊதா பூவில் ஊற்றிய வண்ணம் எல்லாம் சேர்ந்தும் கண்ணில் மின்னும் எல்லாம் சேர்ந்தும் கண்ணில் மின்னும் இரவின்